எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து ஊர் ஐயாச்சாமிட்ட எல்லாரும் கடன் கேக்குறதுக்காக போறாங்க. எதுக்குன்னா கடன் வாங்கி விவசாயம் பண்றதுக்காக. ஐயாச்சாமியும் கடன் கொடுக்கறாரு. நான் உங்களை நம்பிதான் காசு கொடுக்கறேன். சொன்ன டைமுக்குள்ள காசு திருப்பி தரலனா உங்க நிலம் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி தரணும். இதுக்கு சம்மதம்னா காசை வாங்கிக்கோங்க. மக்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயாச்சாமி என்ன சொல்றான்னா, அவங்க ஊர்ல மழை பெய்ய வாய்ப்பே கிடையாது, அறுவடையும் பண்ண முடியாது. அவங்க நிலம் எல்லாமே எனக்கு தான் சொந்தமாக போகுது. மக்களும் ஊர்ல மண்ணை ரெடி பண்றாங்க. மாரியம்மன் கோவில்ல போய் கும்பிடுறாங்க. அத்தா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சா போதும் அத்தா, எங்க பயிர்லாம் விளைஞ்சிரும். அன்னைக்கு ராத்திரி மாரியம்மன் வெளியில வந்தாங்க. சொன்ன மாதிரியே மழையும் பெய்யுது. மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ எல்லா இடத்துலயும் புல்லு முளைச்சிருந்துச்சு. வாரங்கள் ஆகுது. எல்லா செடியும் பெருசாகுது, காய் காய்க்குது, பூ பூக்குது. இது ஐயாச்சாமிக்கு தெரிய வருது. அவன் தன்னோட ஆளுங்களை அனுப்பி எல்லா பயிரையும் வெட்ட சொல்றான். ராத்திரி எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா எல்லாரோட வயல்லையும் நிறைய பேர் காவலுக்கு நிக்கிறாங்க. அதனால ஐயாச்சாமியோட ஆட்கள் எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க. ஐயாச்சாமி இப்போ ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு ஒரு யாகம் பண்றான். எதுக்குன்னா அந்த பயிரெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பேய் வேணும்னு. மந்திரவாதியும் மந்திரம் போட்டு கொடூரமான அரக்கியை எழுப்புறான். நீ போய் ஊர்ல உள்ள எல்லா நிலத்தையும் தரிசாக்கிட்டு வா. அந்த அரக்கியும் கிளம்புனா. எல்லா வயல்கள்லயும் நெருப்பு வச்சா. வளர்ந்த மரங்கள் எல்லாத்தையும் ஒட்டிச்சு பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. அடிக்கு வந்த மக்கள் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சா. இத பொறுக்காத மாரியம்மன் கோவிலுக்குள்ள இருந்து வெளியில வர்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பயிரும் என் மலையில விளைஞ்சது. இத நாசம் பண்ண நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா வருவேன் சொல்லிட்டு மாரியம்மன் ஆக்ரோஷமா அரக்கிய தேடி போறாங்க. அவளை அடிச்ச அடியில அவ பறந்து போய் விழுறா. கோபமான அவ ஓடி வர்றா. அப்போ மாரியம்மன் தன்னோட சூலாயுதத்தால அவளை தாக்க அவ அங்கேயே விழுறா. அவ மேல சூலாயுதம் விழுந்த நேரம் அங்க மாயாச்சாமி நெஞ்சிலையும் சூலாயுதம் இருந்துச்சு. மக்களுக்கு கெடுதல் செஞ்ச அப்பனும் செத்து போறான். மாரியம்மன் இப்போ அந்த ஊர்ல அழிஞ்சு போன பயிர்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த ஊர் செழிப்பா மாறுச்சு. இப்போ மாரியம்மனுக்கு எல்லாரும் பொங்கல் வச்சு நன்றி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து மண்டிட்டு வேண்டுனா அதை நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன்.